பொன்மான் வந்து எனக்கு படம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிடிச்சி. ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஒருத்தன் கோவமா வந்து அடிக்கிறான். ஆனா அதுதான் அவன் சாதாரணமா ஒரு போஸ்டர் ஓட்டுனதுக்கு வந்து அடிக்கிறான், அவ்வளவுதான் அதுல இருக்கு. ஆனா அதை வந்து அவன் அந்த படத்தை டேர்னிங் பாயிண்டே அந்த 2 அடி தான். அவங்க அந்த ஜாகிரபியை வந்து அவ்வளோ சூப்பரா யூஸ் பண்ணி அதை ப்ளே பண்ணியிருக்காங்க. லைக் ஓகே, இது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். ஓகே, ஒரு ஒரு 12 சவரன் நகை வந்து கொடுத்தவனுக்கு ரிட்டர்ன் கிடைக்கல, இதுதான் சுச்சுவேஷன். இதை நோக்கி தான் வந்து படம் போகுது. அப்போ இங்க எங்க வந்து அந்த ரோலே மாறுதுன்னா, நினைச்சிருந்தா அந்த நகை கடைக்காரங்க கூட வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியோ இல்லை அவங்க கிட்ட போய் அவன் சொல்லியிருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனு ஜாகிரபினால அப்படி கேஷுவலா மாறுது. இவங்க அப்படியே ஓட்டிகிட்டே பொறுமையா போறாங்க. அது அந்த ஜாகிரபியை வந்து அவங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்ணிருக்காங்கன்றது நிறைய லொகேஷன்ஸ்ல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. அதுவே வந்து பயங்கர ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுத்துச்சு படத்துக்கு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்குது, கேரக்டராகவே ப்ளே பண்ணுச்சுன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு தப்பிச்சு போறதுக்கு சாதாரணமா ஒரு பஸ் ஏறி போயிடலாம். ஆனா அந்த பஸ்ஸை ஏறுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் இருக்குல்ல, இதுவே அந்த ஜாகிரபி தான் ஹெல்ப் பண்ணுது. ஒரு கோல்டு வந்து மேரேஜுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான அதுக்கு பின்னாடி இருக்க டவுரி சிஸ்டம் பேசுறது தான் படம். டவுரி அப்புறம் எவ்வளோ போடுவீங்கன்னா அப்படிதான் அவனுக்கு கேட்குற டோன் இருக்கும். எவ்வளோ போடுவீங்க, தங்கம் எவ்வளோ போடுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க, வெள்ளி எவ்வளோ கொடுப்பீங்க, வேற என்ன பாத்திரம் எடுத்தோடனே என்னப்பா பண்ணுவீங்க. அதுல ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கும். அது 50 சவரன் போடுவாங்கப்பா, அது வந்து இவங்களுக்கு வராது. நீங்க ஒரு 25 சவரன் போடுற மாதிரி. இதை வந்து எல்லாருமே ஜட்மெண்டல் பீப்புள் தான். நம்ம சுற்றி இருக்க சொந்தக்காரர்கள் வந்து எல்லாமே ஜட்மெண்டல் தான். இவங்க நம்ம வெளியே வந்து பயங்கரமா அடிப்பானுங்க, ஆனா அவனுக்கு தான் நம்மள ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணி அனுப்புறது. 50 சவரன்லாம் வந்து அவங்க போட முடியாது, வேற யாருன்னா தான் பாத்துக்கலாம்ப்பா, நீ அவருக்கு வேணா சொல்லி விட, அவரால் 50 சவரன் போட முடியும். பெரிய ஃபேமிலினால கல்யாணத்தை நடத்தி வைக்கிறப்ப இதெல்லாம் கிட்டே இருந்து ரொம்ப பார்த்துருக்கனால ரொம்ப க்ளோஸா இதை பத்தி நானே ஒரு இது எழுதிருக்கேன். இது எழுதி ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்துணும்டா, இல்லை படம் எடுத்துணும்டா இது வச்சுன்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு ஸ்டாண்டப் ஷோ ஆச்சு நின்று அவனை கலாய்ச்சி விட்டுதான் தோணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அங்கே அதில் தான் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுரி சிஸ்டம் நோக்கி போகுது. கோல்டுன்ற ஒரு மித்துக்கு பின்னாடி தான் ஓட்டிட்டு இருக்கேன். அது ஆர்னமெண்ட்டுக்கு பேருன்னு கோல்டு வச்சிட்டாங்க. அந்த கோல்டுக்கு நீ ஒரு சொசைட்டியில ஒரு இதை பியர் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க, அப்புறம் ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க. நீ எது பின்னாடி ஓடுற பாரு, உன்னோட பவர் எது உனக்கே தெரியல. உன் பவர் வந்து எது, நீ வந்து ஹைட்டா தடியா குண்டா உன்னால எவ்வளவு பேர்லாம் அடிக்கணும், இதுவும் பவரா? இல்ல. நீ நான் வந்து ஆம்பளைன்னு சொல்லி டவுரி வாங்குற, இதுவும் பவரா? இல்ல கல்யாணம் பண்ண அன்னைக்கே அந்த பொண்ணை வந்து லைட் ஆஃப் பண்ண விடாம ஒரு 3 மணி நேரம் லைட் ஆஃப் விடாம பண்றியே, இதுவும் பவரா? இல்ல. நீ உழைச்சி சேர்த்து வச்சிருக்க பாத்தியாரா, இதுதான் உன்னோட நிஜமான பவர். இந்த பவரை புரியாம இது பின்னாடியும் அது பின்னாடியும் அவன் போய் திட்டிக்கிட்டு இவன் அடிப்பான் அவன் அடிப்பான், இதெல்லாம் எதுவுமே உன்னோட பவரே இல்லை. அதை கடைசியா சப்தியா அப்படி தூக்கி விட்டு போயிட்டான். பாரு இதுதான் உன் பவர், அப்படி அவன் தூக்கி விளையாடி இருந்தான் பாரு, அவ்வளவுதான் நீன்ற மாதிரி அவன் வந்து அது ரொம்ப ஈஸியா வந்து காட்டிட்டு போயிட்டான். கடைசியில் நல்ல கோல்டை வந்து அவன் தூக்கிட்டு போயிட்டான். இதுதான்டா கோல்டு, நீ போடா அப்படின்ற மாதிரி நல்ல கோல்டை அவன் தூக்கிட்டு போயிட்டான். இந்த படம் வந்து இந்த மாதிரி நிறைய எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிலாசபிஸ் எல்லாம் நம்ம பேச முடியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு படம் பார்க்குறப்ப. இப்போ அறம் சார்ந்த ஒரு டிஸ்கஷனை வந்து பண்ணியிருந்தோம். இப்போ அந்த கேரக்டர் கோல்டை தொலைச்சிட்டான், ஆனால் அவனும் பெரிய வசதி இருக்க ஒரு ஆளோ இல்லை. அவன் ஓனர் வந்து அவனை வந்து அடிக்கிறான். அவன் ஓனருக்கு என்ன சொல்றான்னா, அந்த ஓனரே அந்த ஊரை பார்த்து பயப்படுறான். அவன் என்ன சொல்றான், எனக்கு குத்த வேலை இது, எப்படி எடுத்து தரோன்னு எனக்கு தெரியும், நான் இவ்வளோ நாள் உருவாக்கி வச்சிருக்க ட்ரஸ்ட்டை வந்து நானே வந்து இது பண்ணிக்க மாட்டேன், இது என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆனால் அவனோட பேக்ரவுண்ட் போய் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு பேசிக் நீட்ஸு கூட கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வரான். அப்போ அவனுக்கு ஒரு அவ்வளோ அறம் சார்ந்த அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறான்ல. எந்த சவுண்டுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு தள்ளி இருப்பாங்களோ அந்த சவுண்ட் அவங்க காதில் கேட்கும். எதிர்க்க இவர் நிற்பாரு, நிற்கிறப்போ இவனுக்கு அவன் ஃபேமிலியை பற்றி அதெல்லாம் அப்போ தெரியாது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட்ல லேட்டர் பார்ட்டில் வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி காட்டுறப்ப தான் இவனுக்கு ஒரு அம்மா இருக்குது, இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அவங்க 2 பேரும் ஒரு செங்கல் சூழலில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு செகண்ட்ல அவனுக்கு மைண்ட்ல வந்து போன மாதிரி, அவங்க அம்மாவே நடுவில் வந்து போன மாதிரி, எங்க அம்மா நின்று என் தங்கச்சி அங்க இந்த சவுண்டை நான் கேட்பேனா அப்படின்னு அதெல்லாம் ஒரு செகண்ட்ல அப்படியே அவன் போயிடுவான், திரும்பி போயிடுவான். அந்த சீன் அந்த ஒரு ஃப்ரேம் வந்து ரொம்ப பயங்கரமா எனக்கு அதை
சீக்கிரம் அந்த ஃபேம்லேருந்து நம்ம கடந்து போயிடணுன்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது, நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வயலன்ஸை வந்து நம்ம எப்பவுமே வந்து இது பண்ணக்கூடாது, க்ளோரிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாகவும் தோணும். அதை பற்றியான டிஸ்கஷன் நானும் நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கேன். அப்போ அந்த வயலன்ஸ் எப்படி க்ளோரிஃபை பண்ணக்கூடாதுன்னா சீன் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும். இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லைனாலும் பரவாயில்ல, அது என்ன கன்வே பண்ணிட்டா போதுன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ கன்வே பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுச்சு, பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு அப்படி ஒயிட்டில் போயிடும், குத்திடுவாங்க. ஒயிட்டில் போகிறத வந்து சும்மா அது குத்துற மாதிரி கூட தெரியாது, அவன் என்ன பண்ணான்னு கூட தெரியாது. இவன் நடந்து போன அப்புறமா அந்த கத்தியை காட்டின அப்புறமா தான் குத்திட்டானா, லைட்டாக குத்திருப்பான் போல, அவனை ஜஸ்ட் அங்கேருந்து நவர விடாம பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் போலன்ற ஃபீலில் தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க ரத்தத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் இன்னும் இம்பாக்ட் இருக்கு போல. அப்புறம் ஊன்னு கத்து வரப்போ நிஜமாலே இதான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்க்குறப்ப அவன் செத்துட்டான்ற மாதிரி போயிடும். அவன் திடீர்னு ஒரு ஃப்ரேமில் வந்து மாலை இருக்கும், பயங்கரமாக ஐயோ செத்துட்டானா, ஏன்னா இவனுங்க கல்யாணம் ஒன்று பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க பொண்ணே போட்டானுங்க, வேலை செய்ய தானே வந்தான்ற மாதிரி. மாப்பிள்ளை கேரக்டர் வந்து யாரா பயங்கரமாக பிடிப்பாரு, வாத்து பயங்கரமாக பிடிப்பாரு, அடிப்பாரு பயங்கரமாக போட்டு. ஆனால் வாழ்க்கையில் உனக்கு எதிரா தங்கம் எதிரா வாத்து முட்டைன்னு கேட்டால் தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கல்யாணத்துக்கு வந்து தேடி போய் பொண்ணு கொடுதான். எப்படியாச்சும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தேடி போய் பொண்ணு கொடுதான். அப்படிப்பட்ட சிஸ்டம் இங்கே இருக்கிறதுனால படத்தோட எண்டிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக கனெக்டான ஒரு ஷார்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பர்சனல் லைஃப்பில் நான் அதை கோத்ரூ பண்ணிட்டும் இருக்கேன். அந்த தங்கத்தை கழட்டின அப்புறமா தான் நிஜமாவே உன் ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்குது அப்படின்றப்போ, ஆனால் ஆமாலன்ற மாதிரி தான் ஃபீலாக வர மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு அந்த கல்யாணம் கோலத்தில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். கல்யாணம் இதில் வந்து செம்ம அழகாக சூப்பராக இருக்கும். அது வரைக்கும், அதாவது அந்த பொண்ணு வீட்டில் இருக்க வரைக்கும். பொண்ணு அந்த வீட்டுக்கு போன அப்புறம் மறுபடியும் அந்த எல்லாம் வாடிடும், முகமே வாடிடும். கோல்டெல்லாம் போட்டிருக்கோம், ஆனால் முகம் வாடிடும். திரும்ப அந்த லாஸ்ட் ஷாட்டில் வந்து கோல்டை கழட்டின அப்புறம் இல்லை, எனக்கு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எது ரியல் கோல்டு தான் ரியல் கோல்டு, ஓகே, யாருக்கு ரியல் கோல்டு கிடைக்கணுமோ அவங்களுக்கு ரியல் கோல்டு கிடைச்சிது அப்படின்ற மாதிரி படம் முடிஞ்சது. அப்போ யார் வந்து உண்மையாகவும் அறத்தோடையும் நேர்மையாக செயல்படுறாங்களோ, அப்புறம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்கிறவனுக்கு நிஜமாலே லைஃப்பில் நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது தேடியும் கூட வரும் சம்டைம்ஸு. அதுவும் எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் அவனுக்கு கஷ்டப்பட்டு அந்த நல்லது வந்து சேர்ந்துடும். அந்த நல்லது ஒரு ஒரு மனிதனாகவும் இருக்கலாம், அந்த மனிதன் கஷ்டப்பட்டு வந்து உங்ககிட்ட சேரதாகவும் இருக்கலாம், இல்லை சூழ்நிலையாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மனுஷனால் உங்களுக்கு அது வந்து சேரும்.